மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட்டு அந்த ஹையை பிரேக் ஆயிடுச்சு. இதுதான் கடைசி கேண்டில் பிரேக் ஆயிடுச்சு. இதில் ஏதாட்டும் ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா கீழே எடுத்துருப்போம். இனி மார்க்கெட் மேலே தான் போகும். ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆகிரும். நான் அந்த விக்கிக்கு மேலே போய்ட்டு இனி மேலே தான் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ட்ரெண்ட் லைன் வரையும் வெயிட் பண்ணுங்கள். மேலே ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி அதில் ஒரு சப்போர்ட் எடுத்து போகும்போது எடுங்க. ஏன்னா ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் மோசமானது. டச் பண்ணால் உடனே திரும்ப ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடக்கூடாது. சரி, 5 மினிட் எப்படி இருக்கும்பா? மார்க்கெட்டு நான் அன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடு போட்டேன், நல்ல ட்ரேடு. அதோட போட்டேன். போதும், 10,000 போதும். டெய்லி டார்கெட் ஒரு 10,000. அது நமக்கு எப்போ கிடைக்குதோ கிடையாது, அதை எடுத்துகிட்டு போயிடணும், அவ்வளோதான். இது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக்கு. இதுக்கு கீழே இறங்காது, அதுக்காக தான் இது. அது ட்ரெண்ட் லைன் பிரேக் இல்லை இது. அதில் தொடர்ந்து பை ஆகிட்டே இருந்திருக்கு. அந்த இடத்துல போனோன்னா திரும்பி இருக்கு. அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் அதுக்கு மேலே தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். நான் ஒரு சார்ட்டு எப்போனாக்கி வீடியோ போட்டுட்ருந்தேன். ஒரு சார்ட்டு எப்போதும் 1 மினிட்டில் இருக்கும், ஒரு சார்ட்டு 5 மினிட்டில் இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 மினிட்டில் ட்ரேட் வந்தோன்னா இதுலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே போட்டேன். இதை 1 மினிட் காமிக்கிறேன். இந்த ட்ரேடு இந்த கேண்டில் முடிஞ்சோடனே என்ட்ரி போட்டேன். இதுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஒரு செல்லிங் கேண்டில், இது ஒரு செல்லிங் கேண்டில். அப்புறம் இனிமேல் தான் போவோம் அப்படின்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் டார்கெட்டு அதில் போய் 5 மினிட்டில் ஒரு டார்கெட் இருந்து அதுக்கு கிட்ட போகும்போது எக்ஸிட் பண்ணிட்டேன். டார்கெட் போட்டே எடுத்துட்டா தான் அந்த டார்கெட்டை அடித்து எடுத்தால் தான் ஃபுல் அமௌண்ட் வரும், இல்லைன்னா வர மாட்டாது. இல்லை நம்ம மார்க்கெட் ஆர்டரில் எக்ஸிட் பண்ணால் கம்மியாக குறைஞ்சி போகுது. இந்த இடத்துல போகும்போதே ஒரு டார்கெட் போட்டு கரெக்டாக 10,500 வந்துச்சு. அதோட க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ரெண்டாவது ரிட்டர்ன் ஆகுது. இந்த ரிட்டர்ன் ஆகிறது இது எடுக்க முடியாது. 5 மினிட்டில் எடுக்க முடியாது, ஆனால் 1 மினிட்டில் எடுத்துக்கலாம். நான் பார்க்கல. எப்போதும் என்ட்ரி எடுக்க மேலே போகுதுன்னா இது அப் ட்ரெண்டாக இருக்குது மார்க்கெட்டு. வந்தால் மட்டும்தான் எடுக்கணும், எப்போதும் எடுக்கக்கூடாது. இப்போவும் இதில் எப்படி எடுக்க முடியும்னா ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு பிரேக் ஆகிருக்கு. இந்த கேண்டில் உங்களுக்கு க்ரீனாக இருக்கணும். இந்த கேண்டில் ஒரு க்ரீனாக இருக்கணும். அதை பிரேக் பண்ணி ஒரு செல்லர் வரணும், அப்போ தான் இது கீழே இறங்கும். ஆனால் எடுக்க பயமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஸ்விங்கு. இல்லை இந்த ஸ்விங்கில் திரும்பிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி கிடைச்சிருக்கணும், அப்போ நல்லா இருந்திருக்கும். இப்போ இந்த ஸ்விங் வரையும் போயிடுச்சு. ஒரு கேண்டில் இப்படி ஸ்விங் வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பை ஆகி இது க்ரீன் கலர் கேண்டில் அப்படி ஒரு பை ஆகிட்டு இந்த கடைசி கேண்டில் பிரேக் பண்ணாமல் அப்போ ஒரு ரெட்டு போடணும். இதில் ஒரு ரெட் கலர் கேண்டில் இப்படி வின் பண்ணியிருந்தா அப்போ சூப்பர் என்ட்ரி. அப்போ என்ட்ரி எடுக்கலாம். அப்போ டார்கெட்டு இந்த இது தான் வைக்கணும். ஏன்னா இந்த ஸ்விங்குக்கு இது வந்துடுச்சு. இனி அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் அது சிங்கிள் நிற்காது, கீழே இறங்கி ஓடிடும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் டார்கெட் வைக்கணும்.
இது நிறைய வந்து கீழே இறங்கி கீழே ஒன்று இந்த இடத்துல பையாக இருக்கணும், இல்லைன்னா இங்கேயாட்டும் பையாகணும். திரும்ப போட்டு ஒன்று இந்த இடத்துல பையாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கேண்டில், அதில் பையாகாமல் இதில் பையாகுது. இதுலேயும் பையாகிருக்கணும், இதுலேயும் பையாகலை, இடையில திரும்புது. இடையில இந்த பையர் செல்லரை வின் பண்ணிட்டான். இப்போ நம்ம ஒன்றே என்ட்ரி எடுக்கக்கூடாது, புதுசாக ஒரு சப்போர்ட்டை உருவாக்குது. இனி அடுத்தப்போ ரெண்டாவது டைம் அதே இடத்துல வந்து பையாகும் போது தான் என்ட்ரி எடுக்கணும். இது போனால் இது ஸ்விங்கி போகாது, ஸ்விங்கி உள்ளேயா போயிடுச்சு. இந்த ரெட் கலர் கேண்டில் இந்த பையர் ஓப்பனுக்குள்ளே போயிடுச்சு. இந்த பையர் ஓப்பனுக்குள்ளே இந்த பையர் போயிட்டான். அவன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக மாறப்போகுதுன்னு சொல்லுது. ஆனால் இங்கே வந்து இது கடைசி கேண்டில், இதிலேருந்து பையாக இருக்கணும், இதை பிரேக் பண்ணி உள்ளே வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு தான் சொல்லுது. கீழேயும் பிரேக் ஆகுது, மேலேயும் பிரேக் ஆகுதுன்னா அப்போ கொஞ்சம் எதாட்டம் ஒரு பக்கம் போய் திரும்ப முடியும், ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இல்லைன்னா இப்படி கரெக்ஷனாக மாறிப்போம். இது கரெக்ஷனாக தான் இருக்குது. அப்புறம் இது ஒரு சப்போர்ட்டு, இதை வீட்டு போட்டோம், ஒரு லைன் போட்டு வச்சுட்டு இதில் வந்தப்புறம் இந்த என்ட்ரி எடுக்கலாம். இது சூப்பர் என்ட்ரி. எப்படி எடுக்கணும்னா இந்த பையர் செல்லர் வின் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெட்டு வந்துடணும். ரெட்டு வந்து உங்களுக்கு அது வீக் செல்லர் தான், ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. அதை பார்த்ததுக்கு அப்புறமா எடுக்கல, ஏன்னா அது கீழேயும் க்ளோஸும் கொடுக்கல. இந்த கேண்டில் இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே என்ட்ரி போட்டுருக்கலாம். ஏன்னா இது உள்ளே வந்தால் தான் ப்ராப்ளம் பண்ணும். இப்படி கொஞ்சம் உள்ளே வந்து க்ளோஸ் கொடுத்துட்டுனா அப்புறம் மேலே போனாலும் திரும்ப கீழே தான் ஓடி வந்துடும். இது சூப்பர் என்ட்ரி கொடுத்துருக்கு, ஒரு சப்போர்ட்டில் பை ஆகுது. இப்போ இது ஒரு சப்போர்ட், புதுசாக உருவாக்குற சப்போர்ட். அது இந்த புது சப்போர்ட்லேருந்தே பையாகி மேலே போகுது. அப்போ டார்கெட்டு அதில் ஆரிஜின் வரையும் போயிடும். நான் இதை எடுக்கிறேன், நம்மளுக்கு 10,000 போதுட்டு எடுத்துட்டேன். இந்த பையர் செல் கடைசி கேண்டில் ஒன்று போடணும், அதான். இதில் எப்படி பார்த்துருக்கணும்னா இந்த இது வந்து இந்த பையரை இந்த செல்லர் வின் பண்ணுறான், அதில் ஒரு லைன் போடணும். ஆனால் அதோட விக்கி கீழே வர இருக்குது. நான் வின் பண்ணுறேன், திரும்ப மேலே போய் அது உள்ளே போயிடுச்சு. இந்த பையர் ஓப்பனுக்கு உள்ளே போய்ட்டு இப்போ இது பிரேக் ஆகணுன்னு இது கடைசி கேண்டில் அது உள்ளே போயிடுச்சு. அப்போ வந்து அப்ட்ரன்னு சொல்லுது. அப்பவும் அவன் பையன் ஆகாது, செல்லாகாது, கரெக்ஷனாக மாறிட்டு அப்புறம் கீழே செல்லரை இந்த பையரை வின் பண்ணதான் பார்க்கணும். வின் பண்ணல, இப்படி மேலே போகுது. அங்கேயும் வந்து செல்லரையும் பையர் வின் பண்ணல, அப்படியே இருக்குது. திரும்ப கீழே இதில் வின் பண்ணிட்டான், இந்த பையரை செல்லர் வின் பண்ணிட்டான். ஆனால் இதோட வீக்கு இங்கே வரை இருக்கு. இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த செல்லர் இந்த பையரை வின் பண்ணுறான். வின் பண்ணதுக்கப்புறம் டார்கெட்டில் போய் ரீச் ஆகிட்டு இதுவரையும் வந்து பையரை வின் பண்ணதே இல்லை. இந்த இடத்துல தான் இந்த செல்லரை பையர் வின் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு கேண்டில் வருது, கீழவும் வரல, ஒரு வீக் செல்லர் தான் வரும், அப்புறம் பையர் வருது, அது போய் டார்கெட் ரீச் ஆகிட்டு. இதெல்லாம் ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணிடலாம். இதில் ஒரு நல்ல ட்ரேடு. இதெல்லாம் நிறைய ட்ரேட் நம்ம எப்பவும் பழகுவோம்னா நிறையா ட்ரேடு, இப்படி ட்ரேடு ஒன்று சார்ட் ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கணும், இல்லைன்னா நிறைய என்ட்ரி எடுத்து இப்படி கண்டுபிடிச்சிருக்கணும். இந்த ட்ரேட் சூப்பர் ட்ரேடு. இந்த ட்ரேடோட இந்த ட்ரேடு தான் நல்ல ட்ரேடு. ஏன்னா இது உங்களுக்கு நல்லா ஒரு பையர் செல்லர் வின் பண்ணுவார், ஒரு வீக் செல்லர் வந்து அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணி போகுது. அழகான என்ட்ரி இது. இது அவ்வளோ ஈஸியாக கீழே பிரேக் பண்ணாது. இங்கே திரும்பி ஓடி வந்தாலும் இங்கெல்லாம் ஏறாது, இதில் நிற்கும், உடனே ஷார்ட்டாக கீழே போயிடாது. இதுதான் நல்ல என்ட்ரி. இந்த மாதிரி என்ட்ரி தான் நம்ம எடுக்கணும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டார்கெட் ரீச் ஆகிட்டு அந்த இடத்துல மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்குது, இந்த இடத்துல நிற்குதா அப்படின்னு பார்க்கணும். பாடி வரையும் ஒரு இதுதான். இதில் திரும்புகிறான்,
ஃபஸ்ட் டைம் பையர் இந்த செல்லரை பையர் வின் பண்ணியிருக்கான். அதுக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் உடனே அப்படியே எடுத்துடக்கூடாது. ஏன்னா இதில் ஒரு ஸ்விங் இருக்குது. இந்த ஸ்விங் முதல்ல போய் திரும்பும். அந்த இந்த கேண்டில் இந்த இது பிரேக் பண்ணாலும் அந்த ஸ்விங்கில் போய் திரும்பிட்டு திரும்ப வந்து இந்த பையரை செல்லர் வின் பண்ணுறான். திரும்ப பிரேக் பண்ணி மேலே போகுது. நல்லா பொறுமையாக பார்க்கணும் பார்த்துருங்க. அதை நீங்கள் சார்ட்டை இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் சார்ட்டில் நீங்கள் இப்படி பார்க்கணும். இது ஒரு நல்ல இது பார்த்துருங்க. அது கீழே இறங்கலை. இந்த பையருக்கு இது வீக் செல்லர் தான். கீழே இறங்கலை, அதுக்கு மேலே தான் இருக்குது. இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே என்ட்ரி போடலாம். சூப்பர் என்ட்ரி. இது எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, என்ன டார்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இந்த இந்த மாதிரி கச்சமச்சாவாக இருக்கிறதெல்லாம் உடனே பிரேக் ஆகாது. அங்கேயே அதே மாதிரி கோல்டாகி தான் பிரேக் ஆகும். அவ்வளோ ஈஸியாக பிரேக் ஆகாது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் போயிடும். இந்த மாதிரி நடந்ததுன்னா அதே மாதிரி அங்கே ஸ்ட்ரகிள் ஆகும். இது டைம் இருந்தால் கூட இதில் நடந்து கோல்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்படி கோல்ட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி மேலே போவோம், கீழே இறங்கும். இப்படி ஒரு கரெக்ஷன் நடந்து அதுக்கப்புறம் தான் மேலே பையாகி அந்த டார்கெட்டை ரீச் ஆகும். ஆனால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் ஸ்பீடு இல்லை. மார்க்கெட்டு வந்து ஸ்பீடு இல்லாமல் இருக்குது. ஒரு சின்ன நியூஸை கேட்டாலும் கீழே இறங்கி ஓடி வந்துடுது. பாருங்கள், இந்த மாதிரி பார்த்து ட்ரேட் எடுங்க. ஒரே எவ்வளோ தான் நம்மளுக்கு இவ்வளோ தான் வேணுன்ட்டு எடுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டில் ட்ரேடு எல்லோரும் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராஃபிட் வந்துடும். அதுக்கப்புறம் சார்ட்டை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் லாஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட்டில் ஒரு 10,000ரூவான்னா 1000 ரூபா, 10 லட்சம் 1 லட்ச ரூபான்னா 10,000 ரூபா, அவ்வளோதான் ப்ராஃபிட் பண்ணணும். எக்ஸ்பைரினா கூட கொஞ்சம் பண்ணலாம். 1 லட்ச ரூபான்னா 20,000 அப்படி பண்ணலாம். அது சில டைமில் 1 லட்ச ரூபா வச்சுட்டு 50,000 கூட பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி ஆசைப்படக்கூடாது. அது நம்மளை ஒரு நாள் நம்மளை காலி பண்ணுறதே அந்த ஆசை தான். கரெக்டாக 1 லட்ச ரூபானா 10% ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். 1 லட்ச ரூபா போடணும், 10,000 ஈஸியாக. நல்ல ட்ரேடு வர வரையும் வெயிட் பண்ணணும். எந்த ட்ரேடை கூட எடுக்கக்கூடாது பார்த்துருக்கு. இது உங்களுக்கு பெரிய அளவில் கொடுக்காது. ஏன்னா 1 மினிட்டில் நல்லா எடுக்கிற மாதிரி வந்துச்சு. ஆனால் 5 மினிட்டில் எடுக்கிற மாதிரி வரல. இந்த இதில் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கேண்டில் வந்து இங்கே வரணும். அப்போது ஒரு ஃபுல் பேக் என்ட்ரி ஆகிரும். ஏன்னா டார்கெட்டு மேலே பக்கத்துலேயே இருந்துச்சு. ஒரு கேண்டில் தான் டார்கெட்டு. இதுலேயே முக்கால்வாசி தூரத்துலேயே வைக்கணும். அவ்வளோதான் டார்கெட்டு. அது முக்கால் தூரம் போய் திரும்பிட்டு ஃபுல்லாக டார்கெட் ரீச் ஆகலை. இந்த கேண்டிலை பார்த்து உடனே எக்ஸிட் பண்ணிடணும். இந்த மாதிரி பார்த்த இடங்க உங்களுக்கு ஒரு நல்ல இது வாய்ப்பு கிடைக்கும். இதில் பெஸ்ட்டு ட்ரேடுனால் இந்த ஒரு ட்ரேடு தான் நல்ல ட்ரேடு. இதுவும் இந்த ட்ரேடும் நல்ல ட்ரேடு தான். மற்ற இதெல்லாம் எடுக்க முடியாது. 5 மினிட் பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் எடுக்க முடியாது. எந்த இதுவும் இல்லை. ஆனால் அழகாக மார்க்கெட் கொடுத்துருக்கு. இடையில திரும்பினாலும் அது ஒரு சப்போர்ட்டை உருவாக்கி அதே சப்போர்ட்டில் வந்து பை ஆகுது. அப்போது இது ஒரு டபுள் டாப் மாதிரி ஆச்சு, டபுள் பாட்டம் மாதிரி ஆச்சு. அழகாக டார்கெட் ரீச் ஆகிடும். டபுள் பாட்டம் எடுத்தால் எப்படியும் டார்கெட்டை ரீச் ஆகிடும். ஏன்னா ட்ரெண்டு வேறு அப் ட்ரெண்டாக. ஆனால் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கும் மார்க்கெட்டு. ஒரு ஸ்பீட் இருந்தால் தான் நல்லா நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்படி போட்டு கரைக்கிறது நம்மளை குழப்பி எடுத்துரும். சரி இப்படி பார்த்து எடுங்க.